ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஜீவா நடித்த தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தோட ஃபுல் கதை என்ன, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க, அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க, இந்த படத்தை வந்து பார்க்கலாமா, ஒருத்தான படமா, இதெல்லாம் பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நடிகர் ஜீவா நடித்த படம் வந்து தலைவர் தம்பி தலைமையில். சரியா, இந்த படம் தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நடிகர் ஜீவா என்ன ரோலா நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியாட்டு நடிக்கிறாங்க. சரியா, அதுல இவருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல என்ன தப்பு நடந்தாலுமே அங்க போய் தட்டி கேட்கறது, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவர் வந்து நடிக்கிறாரு. எதுனாலுமே தட்டி கேட்டுருவாரு. அப்படி இருக்க சூழ்நிலை வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண ஃபங்க்ஷனை சிறப்பாக அவர் ஃபங்க்ஷனை பண்ணி வைக்கணும், அதுதான் அவருடைய வேலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு அங்கே போகிறாரு. அதே பக்கத்து வீடு ஒட்டி இருக்கும்ல, அதே வீட்டில் வந்து ஒரு தாத்தா இறக்குறாரு. அதையுமே வந்து அவர் ஒழுங்காக நடத்தி வைக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வீட்டுக்காரங்களும் சண்டை. அப்போ சண்டை கல்யாணம் வந்து கரெக்டாக ஒரு 10:30க்கு இவங்க கல்யாணம் முகூர்த்தம் டேட்டு இருக்குது, கல்யாணம் நாங்கள் தாலி கட்டு இப்படி தான் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அதே 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதை வந்து நடிகர் ஜீவா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரா, எப்படி அந்த தாத்தாவை அடக்கம் பண்ணார், இதுதான் இந்த படத்தோட கதை. சரியா, இதுதான் ஃபுல்லாகவே இந்த படத்தில் இருக்குது. மொத்தத்திலே இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி எடுத்திருந்தாங்கன்னா, ஒரே பிளேஸில் தான், ரொம்ப ஒன்றும் பிளேஸ்லாம் காட்டலை, ஒரே பிளேஸு, ஒரே 2 வீடு, அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. மொத்தத்திலே கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 நாளில் இந்த படத்தை எடுத்து முடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா, பார்க்குறதுக்கு. சரி, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நடிகர் ஜீவா. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியாட்டு நடிச்சிருக்காரு. சரியா, அவருடைய பஞ்சாயத்து அவர் தான் அதில் ஹெட். சரியா, அப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் தான் போய் சிறப்பாக நடத்தி வைக்கணும், அது அவருடைய வேலை. அதே மாதிரி எந்த ஒரு துக்க வீடாக இருந்தாலுமே அங்கே போய் அவர் நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலுமே, அதாவது குறிப்பாக அந்த படத்தில் ஒரு ரோலில் ஒரு பைத்தியக்காரன் தான் மெண்டல், அந்த மெண்டலையும் வந்து பிடிச்சி காப்பாற்றுற மாதிரி ஸ்டார்டிங்கில் காமிச்சு இருந்தாங்க. அது எல்லாமே இவருடைய வேலை. சரியா, பொறுப்பாக இருந்து எல்லாத்தையுமே பார்க்குறது தான் இந்த படத்தில் ரோல். பட் இவர் கொடுக்கப்பட்ட ரோல் அப்படி வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்து, டிஃப்ரெண்ட்டாக இருந்து. அதாவது இது வரைக்குமே நம்ம நடிகர் ஜீவாவை வேறு கெட்டப்பில் பார்த்துருப்போம். பட் ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறது வந்து சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்ன காஸ்டியூம்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த படத்தில் வந்து செலவே இல்லாமல் அவருக்கு ஃபுல்லாக வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, அவ்வளோதான். அதுதான் அவருடைய காஸ்டியூமு. ரொம்ப ஒன்றும் அவர் கலர் சட்டை எதுலையுமே போட்டது கிடையாது. சரி, ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாட்டு யார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ராமையா. சரியா, இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர் வீட்டில் உள்ளவர். எதிர் வீட்டில் அந்த இறந்த வீடு இருக்குல்ல, அவங்களுடைய அப்பா தான் இறந்து போனாங்க. சரியா, இவர் அவர் மகன். அவர் வந்து கொடுக்கப்பட்ட ரோல் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் அவர் கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தார், குறைய சொல்ல முடியாது. அது சொல்லவே வேண்டாம். நிறைய படங்களில் வேறு மாதிரி வந்து எதுலேயுமே குறை வைக்காமல் நடிப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் சரி, எல்லாமே சரி, பக்காவாக சூப்பராக என்ன பண்ணியிருந்தாருன்னா நடித்து காமிச்சிருந்தாரு, வேறு லெவல். பட் இவருக்குமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு நடித்த இதுதான், ரொம்ப ஒன்றும் லாங்காக அங்கேயுமா போகிறது மாதிரிலாம் இல்லை, அப்படி இருந்துச்சு. சரியா, அடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவரசு. இளவரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அப்பா. அப்பா வந்து கேரக்டரில் வந்து எப்படின்னா ஃபுல்லாக எதிர் வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போடுறது அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட ரோல் நல்லா தான் இருந்துச்சு. பொண்ணுக்கிட்ட பேசுகிற விதமும் சரி, எதிர் வீட்டுக்காரங்கள்ட்ட பேசுகிற விதமும் சரி, அப்புறம் ஜீவா கிட்ட பேசுகிறதும் சரி, இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அடுத்ததாட்டு பிரார்த்தனா நாதன். சரியா, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சுல, அதாவது அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம், அந்த பொண்ணை வச்சு தான் சண்டையே நடக்குது.
சரியா? அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக அந்த பொண்ணு எப்படி நடிச்சிருந்தாங்கன்னா, சூப்பரா நடிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாங்க. அவங்களுடைய ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து ஓகே தான். சூப்பரா இருந்துச்சு. பட் ரொம்ப அவங்களுக்கு பேசுறது மாதிரி இல்ல. இருந்தாலும் அவங்களோட குடுக்கப்பட்ட ரோல் வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க ஒரு சின்ன லைட்டா ஒரு கோபக்காரி மாதிரி. நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணோட காஸ்டியூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணு தான். ஆனா ஒரே கல்யாண ட்ரெஸ்ல தான் இருக்கிறாங்க. வேற எதுலயுமே இல்ல. அதாவது வேற மாடல் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் வந்து குடுக்கப்படல. ஒரே ஒருக்கா மட்டும் ஒரு சுடிதார்ல வந்திருந்தாங்க. மத்தபடி வந்து ஃபுல்லா கல்யாண கோலத்துல வந்து தான் இருந்தாங்க. ரொம்ப ஒண்ணும் அவங்களுக்கு வந்து காஸ்டியூம்ஸ் வந்து குடுக்கல. சரியா? மொத்தத்திலே கம்மி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அடுத்ததா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சன் திவாகர். இவருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் கேரக்டர். வில்லன் கேரக்டர்னா பிக் வில்லன் அப்படிங்கிற ஸ்மால் குட்டி வில்லன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குட்டி வில்லன் தான். அதாவது யாரோட எப்படி வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவா இருக்கிறாங்களா, ஜீவாவோட எதிர்க்கட்சி ஒரு வில்லன் அப்படி ஜீவா நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாருன்னா, இவர் அந்த இடத்துல போய் கெட்டது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். சரியா? தூண்டி விடுறது இந்த மாதிரி பண்ணுற விஷயம் தான் இவர் தான் வில்லன் ரோலில் வந்திருந்தார். பட் அவரு கொடுக்கப்பட்ட ரோல் நல்லா தான் இருந்துச்சு. பட் அப்பப்போ பல்ப் வாங்குறது அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இவருடைய காஸ்டியூம் பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் தான். பிளாக் சட்டை, ஒயிட் வேஸ்டி, ரொம்ப ஒன்று காஸ்டியூம்லாம் இல்லை. சரியா? அடுத்ததாட்டு இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி சகாதேவ். ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் ரவி. கோ ப்ரொடியூசர் வந்து தீபக் ரவி. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கும்போது என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மொத்தத்திலே வந்து இது ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். பட் கதையும் வந்து சூப்பராக இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே மூஞ்சி சுளிக்காமல் தான் இருந்துச்சு. ஒரு அரசியல்வாதி என்னதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. 2 வீட்டாருக்குள்ள ஃபைட்டை எப்படி தீர்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. சரியா? பட் வந்து ஃபுல்லாக அந்த 2 வீடுகளும் அந்த ஃபைட்டும் வந்து தான் வச்சு ஃபுல்லாக கதையாக போச்சு. நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது போவாங்க, வேறு ஏதாவது சீன் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் அப்படி இல்லை. சரியா? அதே ஒரு வீட்டில் தான் முடிச்சுட்ருந்தாங்க. பட் இருந்தாலுமே அந்த கதை ஒரே வீடுகளில் 2 வீடுகளில் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. பட் அப்படி தெரியலை. ஒரு ஃபேமிலி கதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து குறை சொல்ல முடியாது. பட் மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு எடுத்தால் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சரியா? ஆனால் எத்தனை டேஸ் அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய நடித்தவங்களும் அழகாக நடிச்சிருந்தாங்க. வேறு லெவல் வித்தியாசமாக காமிச்சிருந்தாங்க. மார்த்தாண்டம் அந்த ஊரெல்லாம் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரியா? எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இந்த படத்தை ஃபேமிலியாக யாராவது போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த படம் ஓகே. ஏன்னா கொஞ்சம் இந்த எதிர் வீட்டாரங்கள் ஃபைட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க எப்படி அதை தீர்க்குறாங்க அதை மாதிரி நம்ம வந்து கற்றுக்கலாம். அப்புறம் நம்ம ஊர் அரசியல்வாதிகளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, அந்த மாதிரி இருந்துச்சு. பட்டு ஒரு சின்ன சின்ன டைலாக்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. படித்து சொன்னேனே கேட்டிங்களா? இந்த டைலாக் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க. அதுவுமே இந்த படத்தில் வந்து பயன்படுத்தினாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒன்று குலுங்கி சிரிக்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. பட் இருந்தாலுமே ரொம்ப ஃபீலிங்ஸ் மாதிரியும் போகலை. ஒரு நார்மலாக இருந்துச்சு. பட் இந்த படம் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப காட்டியிருக்கலாம். பட்டு நான் எதிர்பார்த்தது வந்து வேறு லெவலில் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் 2 வீடுகள்லேயே வச்சும் ஒரே கிராமம் அப்படி வச்சு மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. பொண்ணையும் வச்சியும் ஒரு தாத்தாவையும் வச்சு இந்த கதை கான்செப்ட் மொத்தமாக முடித்தாங்க. வேறு எதுவுமே இல்லை. வேறு அங்கே வந்து வேறு எந்த படத்து மூலமாக வேறு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறது வேஸ்ட்டு. பட் ஃபேமிலி இந்த படத்தை வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஹாலிடேயாக இருக்குது அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த படத்தை யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இனியும் பார்க்க போகிறீங்கன்னா தாராளமாக போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.